சிறகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட நீங்க அந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்கீங்கன்னா, கண்டிப்பா நீங்க எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டீங்க. அப்படி உங்க வாழ்க்கையில என்னதாங்க நடந்தது? அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்கவும், சொல்லுங்க. நீங்க அழுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறாங்க. உடனே நம்ம முத்து இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விஜயா இருந்துட்டு வீட்டுக்கு ஏதோ கெட்டது நடந்துக்கிட்டே இருக்கு, அபசகுணமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியக்காரரை போய் பார்க்குறாங்க. அந்த ஜோசியர்கார்கிட்ட நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தப்பு தப்பாக ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு, அது எதனாலன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு போகிறாங்க. அப்போ முத்துவோட ஜாதகத்தை பார்த்த உடனே, உங்கள் ரெண்டாவது பையனுக்கு என்ன வயசு ஆகுது, அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான், எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜயாவும் அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அவனை ஒரு 6 வருஷத்துக்கு கொஞ்சம் தள்ளியே வைங்க. அவனால தான் அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனையெல்லாம் வருது. எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவனை கொஞ்சம் தூரமாகவே வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க? இதுக்கு வேற பரிகாரமே இல்லையா? எனக்கு எல்லாமே அவன் தான். அவனை விட்டு நான் எங்கே போய் மறைச்சி வைக்க, அவனை நான் எங்கே கொண்டு போய் விடுவோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் விஜயா வந்து கேட்குறாங்க. ராமனும் சீதையும் 14 வருஷம் தள்ளி இல்லையா? அதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் நானும் சொல்கிறேன். தெரிஞ்சவங்க வீட்லேயோ இல்லை வேற எங்கேயாவதோ ஒரு 6 வருஷத்துக்கு அவனை தள்ளி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு வேற வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கவும், வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விஜயா இருந்துட்டு இந்த விஷயத்த போய் அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. ஒரு 6 வருஷம் தானுங்க, நம்ம போய் அவனை உங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, எனக்கு இந்த ஜோசியத்து மேலெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைனாலையும், உனக்காக நீ கஷ்டப்படுறேன்றத ஒரே ஒரு காரணத்துக்காக முத்துவை கொண்டு போய் அம்மா கிட்ட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் அண்ணாமலையும் முத்துவை கொட்டிக்கிட்டு நேராக பாட்டியோட வீட்டுக்கு போகிறாங்க. வாப்பா அண்ணாமலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய் முத்து, எப்படா இருக்க, பாட்டிக்கிட்ட வாடான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் முத்து இருந்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. ஊர்க்காரங்களாம் அண்ணாமலையை பார்த்தோன்னே எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. என்னப்பா அடிக்கடிக்கு வந்துட்டு போகலாமல்ல? இல்லை, வேலை கொஞ்சம் இருந்தது, அதனால தான். அம்மா, நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு வேலையாக தான் இங்கே வந்திருக்கோம். என்ன விஷயம்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. பாட்டி இதெல்லாம் கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த காலத்தில் யாருப்பா இதெல்லாம் நம்புகிறாங்க? ஜோசியர் சொல்கிறது ஒன்றும் அப்படியே நடக்க போகிறது இல்லையே, அப்புறம் எதுக்காக இந்த சின்ன பையனை பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பெத்த பிள்ளைய பார்க்காம நான் மட்டும் எப்படி அத்தை இருந்துருவேன்? மனுஷன் கல்லாக்கிட்ட தான் நான் இங்கே அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எனக்கும் வேறு வழி தெரியல. வீட்டில் ஏதாவது நடந்தால் கூட இவன் தான் அதுக்கு காரணம்னு சொல்லி இவன் மேலே எனக்கு தேவையில்லாமல் கோவம் வரும், மனஸ்தாபமும் வரும். அதனால தான் ஒரு 6 வருஷத்துக்கு மட்டும் பல்ல கடிச்சிக்கிட்டு நான் இருக்கேன். தயவு செஞ்சு இவனை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அவனை பார்த்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணாமலையை எப்படி வளர்த்தனோ அதே மாதிரி நல்ல பிள்ளையா இவனையும் நான் வளர்த்துட்டு போகிறேனே அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்லிடுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு எனக்கும் இதில் விருப்பம் இல்லைம்மா, ஆனால் இவ கஷ்டப்படுறாளே, அப்படி சரியாக தூங்க மாட்டேங்கிறா, சரியாக சாப்பிட மாட்டேன்றா, அதனால தான் சரி வேறு வழி இல்லாமல் முத்துவை இங்கே விட்டுட்டு போகலாம் தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஊருக்காரங்க இருந்துட்டு எதுக்காக அண்ணாமலை பயப்படுற? சரி, உங்கள் சம்சாரத்துக்காகவாது அவன் இங்கே இருந்துட்டு போட்டுமே, நாங்கள்லாம் இருக்கோம்ல, சொந்தக்காரங்கன்னு எதுக்காக இருக்கோம்? நல்லது கெட்டதை பகிர்ந்துக்கிறதுக்கு தானே. அவனை எங்கள் வீட்டு பிள்ளையா நாங்கள் பார்த்துக்குறோம், தைரியமாக நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நைட்டு டியூட்டி இருக்குமா, நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு இந்த ஊஞ்சல் ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்துதான் முத்து,
இங்கே வாங்க, அம்மா சொல்கிறத கேட்பியா? இனிமே நீ பாட்டி கூட தான் இருக்கணும். பாட்டி உன்னை நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அம்மாவும் அப்பாவும் நான் கண்டிப்பாக வந்து உன்னை அடிக்கடிக்கு பார்த்துட்டு போகிறோம். நீ பத்திரமா இங்கே இருப்பா. இங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு, மாட்டேன், நான் இங்கேலாம் இருக்க மாட்டேன், நான் உங்கள் கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருந்தார். அதுக்கடுத்துதா, அம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்புறாங்க. விஜயா இருந்துட்டு முத்துவை கட்டி பிடிச்சிட்டு நீ இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம விஜயா இருந்துட்டு முத்துவை பார்க்காம இருக்க முடியலங்க. நம்ம ஒருவேளை முத்து தான் ஃபோன் பண்ணுறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க போகிறாங்க. நான் அத்தை பேசுகிறேன் விஜயா, சரி வரும்போது நம்ம முத்துவோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க அத்தை, எங்களுக்கும் முத்துவை பார்க்கணும் போல இருக்குது, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் பிள்ளையே பார்க்க நீ வர, நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நானும் வரேங்க, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, எனக்கு ப்ரைஸ் தராங்க மாமி, அதனால நீங்கள் என் கூட தான் வரணும் ஸ்கூலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறதுனால அண்ணாமலை இருந்துட்டு, நான் போய் முத்துவா பார்த்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு வரேன், நீ மனோஜோட போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜயா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, முத்துவை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்ததாக மறுபடியும் ஜோசியரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு லேடி அழுந்துக்கிட்டே வராங்க. ஜோசியரை சொன்னதை நம்பாமல் நான் முட்டாள்தனமாக இருந்துட்டேன், இப்போ என் பிள்ளையே என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துக்கிட்டே போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம விஜயா இருந்துட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி முத்துவை கொண்டு போய் என் மாமியார் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன், ஆனால் அவனை பார்க்காம அவனை பிரிஞ்சு இருக்க என்னால் முடியவே இல்லை, எனக்கு அவனோட ஞாபகமாகவே இருக்குது, ஆனால் அடிக்கடிக்கு போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அடிக்கடிக்கு போய் பார்க்குறதா இருந்தால் அவனை உங்களோடவே நான் விட்டுருப்பனே, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தானே அவனை கொஞ்சம் தூரமாக வைக்க சொன்னேன், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெரிய கண்டை வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு விஜயா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் முத்து இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் மீனா கிட்ட வந்து சொல்கிறாங்க. சரிங்க, அந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் முத்து என்ன காரணத்துக்காக சீர்திருத்த பள்ளிக்கு போனாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.